வணக்கம். இன்றைய நமது விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம எல்லாரும் தூங்குறோம், விழிக்கிறோம். இது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தான் தெரியும். ஆனா, இந்த தூக்கமும் விழிப்பும் ஒண்ணுக்கொண்ணு எதிரானதில்ல. அதை இணைக்க முடியும்னு சொன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தரோட தினசரி தெய்வீக சாரம் புத்தகத்திலிருந்து செப்டம்பர் 27 தேதிக்கான ஒரு குறிப்பை தான் பார்க்க போறோம். டைட்டில் டிரான்ஸ் ஸ்லம்பர். இது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன குறிப்பு மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப ஆழமான விஷயங்களை சொல்லுதுங்க. இந்த தூக்கம் விழிப்பு பத்தின நம்மளோட வழக்கமான புரிதலையே ஒரு கேள்வி கேட்க வைக்குது. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ பொதுவா நாம என்ன நினைக்கிறோம்? தூக்கம்னா விழிப்பில்ல, விழிப்புனா தூக்கம் இல்ல, அப்படிதானே? ரெண்டும் தனித்தனி உலகம். ஒன்னு வந்தா இன்னொன்னு போயிடும். இதுதானே நம்மளோட அனுபவம். ஆமா, சரிதான். அதுதான் நம்மளோட பொதுவான பார்வை. ஆனா சுவாமி சித்பவானந்தர் என்ன சொல்றாருன்னா, யோகா இந்த ரெண்டு நிலைக்கும் நடுவுல ஒரு பாலம் கட்டுது, ஒரு இணக்கத்தை கொண்டு வருதுன்னு சொல்றார். இதுதான் இங்க ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான புள்ளி. குறிப்பா என்ன சொல்றாருன்னா, விழித்திருக்கும் போதே மனசு தூக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கணுமா. அதாவது தேவையற்ற சிந்தனைகள் இல்லாம. இது எப்படிங்க சாத்தியம்? விழுத்திருக்கிறதுனாலே எதையாவது சிந்திச்சுக்கிட்டே எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தானே. இது கேட்கவே கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குல்ல. நீங்க சொல்றது சரிதான். இது தடவை கேட்கும்போது கொஞ்சம் வினோதமா, ஏன் முரண்பாடா கூட தோணலாம். ஆனா இதுல ஒரு முக்கியமான நுட்பம் இருக்கு. சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு இருப்பது அப்படின்னு சுவாமிஜி சொல்லும்போது அதோட அர்த்தம் மூளைய அணைச்சு வைக்கிற மாதிரி எந்த சிந்தனையுமே இல்லாம இருக்கிறதுன்னு இல்ல. அப்படி இருந்தா அது ஒரு ஜடநிலை மாதிரி ஆயிடும். ஓ, அப்படியா? சரி சரி. மாறாக நம்ம மனசுல ஓயாமல் ஓடிக்கிட்டே இருக்குமே ஒரு சிந்தனை ஓட்டம். கண்டதையும் யோசிச்சு, கவலைப்பட்டு, திட்டமிட்டு, அந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாம ஓடுற அந்த சிந்தனை நதி இருக்குல்ல, அதிலிருந்து விடுபடுவதுதான் இங்க முக்கியம். ஓ, அப்ப எண்ணங்களே வராதா? இல்ல எண்ணங்கள் வந்தாலும் அது வேற மாதிரி இருக்குமா? நல்ல கேள்வி. எண்ணங்கள் வரலாம், ஆனா நாம அதுல சிக்கி போக மாட்டோம். இப்போ வானத்துல மேகம் வர்ற மாதிரி எண்ணங்கள் வந்துட்டு போகும், அவ்வளவுதான். அதை நாம புடிச்சுக்கிட்டு அதோட பயணிக்க மாட்டோம். ஒரு சாட்சி மாதிரி என்ன நடக்குதுன்னு கவனிப்போம். இதத்தான் தூய உணர்வு நிலை அல்லது தீவிரமான விழிப்புணர்வு நிலை, அதாவது இன்டென்சிஃபைட் அவேர்னஸ்னு சொல்லலாம். தீவிரமான விழிப்புணர்வு. ஆமா, நீங்க விழிச்சிட்டு தான் இருப்பீங்க, ஆனா மனசு ரொம்ப அமைதியா தெளிவா இருக்கும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சாதாரண அமைதி ஒரு கலங்காத குளம்னா, இந்த தீவிர விழிப்புணர்வு நிலை அப்படிப்பட்ட குளத்துல சூரிய ஒளிப்பட்டு தண்ணிக்கு கீழே இருக்கிற சின்ன கூழாங்கல் கூட அத்தனை துல்லியமா தெரியற மாதிரி. ஓஹோ, அந்த அளவுக்கு தெளிவு இருக்குமா? ஆமா, அந்த அளவுக்கு ஒரு கூர்மையான தெளிவான விழிப்புணர்வு. மனக்குழப்பமோ கவனசிதறலோ இல்லாம ரொம்ப தீவிரமா இருக்கும். அப்போ இது ஒரு விதமான சூப்பர் ஃபோக்கஸ்டு ஸ்டேட் மாதிரிங்களா? ஆனா அதே சமயம் அமைதியாவும் இருக்கிறது. ஆமா, கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம். ஃபோக்கஸ்டா இருக்கிறது மட்டும் இல்ல, ரொம்ப ஆழமான அமைதியும் சேர்ந்திருக்கும். வழக்கமா நம்ம விழிச்சிருக்கும் போது என்ன ஆகும்? ஒன்னு பரபரப்பா எதையாவது யோசிப்போம், இல்லனா கவனம் இல்லாம எங்கேயோ மதப்போம், இல்லையா? ஆமா ஆமா. இங்க அப்படி இல்ல. மனசு அமைதியா இருக்கு, ஆனா விழிப்புணர்வு பல மடங்கு கூர்மையா இருக்கு. இதுதான் முதல் படி. இதுக்கே நம்ம பெரிய முயற்சி செய்ய வேண்டியிருக்கும், நிச்சயமா. சரிங்க. ஆனா இந்த குறிப்பு அடுத்ததா சொல்ற விஷயம் இன்னும் ஆச்சரியமானது. இந்த தீவிரமான தெளிவான விழிப்புணர்வு நிலை இருக்கு இல்லையா, இது தூக்கத்திலையும் தொடர முடியுமா? என்னது, தூக்கத்திலையும் விழிப்புணர்வா? அடேங்கப்பா, நம்பவே முடியலையே. ஆமாங்க. இதுதான் அந்த யோக நித்ரா அல்லது சமாதி உறக்கம்னு சொல்ற நிலைக்கு கூட்டிட்டு போகுதுன்னு குறிப்பு சொல்லுது. அதுவும் எப்படி சொல்றாங்கன்னா, விழிப்பும் உறக்கமும் சமமாக கருதப்படும் போது அது யோக நித்ரா அல்லது சமாதி உறக்கம். இதுதான் எனக்கு இன்னும் சரியா பிடிபடல. எப்படிங்க தூக்கமும் விழிப்பும் சமமாக முடியும்? ஒன்னு வெளிச்சம்னா இன்னொன்னு இருட்டு மாதிரி தானே நம்ம அனுபவம். சரி, இத புரிஞ்சுக்க நாம நம்ம வழக்கமான அளவுகோல்களை கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும். இப்போ சாதாரண தூக்கம் எதுக்கு? உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கொடுக்க, சோர்வை போக்க. அதுல நமக்கு சுய உணர்வு பெருசா இருக்காது. ஆமா, கனவு வரும், ஆனா அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. கரெக்ட். சாதாரண விழிப்பு நிலை எதுக்கு? உலகத்தோட தொடர்பு கொள்ள, வேலை செய்ய, சிந்திக்க. இதுல சுய உணர்வு இருக்கும், ஆனா மனசு பெரும்பாலும் அமைதியா இருக்காது, அலைபாஞ்சுகிட்டே இருக்கும். சரி. யோக நித்திரைங்கிறது இந்த ரெண்டு நிலைக்கும் அப்பாற்பட்ட அல்லது ரெண்டையும் இணைக்கிற ஒரு நிலை.
இது வெறும் ஆழ்ந்த உறக்கமோ அல்லது வெறும் கனவு காண்றதோ கிடையாது. இத உணர்வு பூர்வமான உறக்கம், கான்ஷியஸ் ஸ்லீப்னு சொல்லலாம். உணர்வு பூர்வமான உறக்கமா? அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? அப்படின்னா உங்க உடம்பு ஓய்வுல இருக்கலாம், நல்லா தூக்கத்துல இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மெல்லிய ஆழமான விழிப்புணர்வு தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். வெளி உலகத்தை பற்றிய உணர்வு இல்லாம இருக்கலாம், ஆனா நான் இருக்கிறேன் என்கிற அந்த அடிப்படை உணர்வு அது மங்காம இருக்கும். ஓ, ஓகே ஓகே. இந்த நிலையில தான் விழிப்பும் உறக்கமும் சமமாகுதுன்னு சொல்றாங்க. அதாவது 2 நிலைகளோட நல்ல விஷயங்களையும் ஒரே நேரத்துல அனுபவிக்கிற மாதிரி. உடலுக்கு ஓய்வு கிடைக்குது, இது உறக்கத்தோட பயன். அதே சமயம் ஒரு விதமான உள் விழிப்புணர்வு தொடருது, இது விழிப்பின் பயன். சரி சரி, இது கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. ஆனா அடுத்த வரை இன்னும் குழப்புதே. வேலையும் ஓய்வும் அந்த பேரின்ப நிலையில் ஒன்றாக செல்கின்றன. ஒர்க் அண்ட் ரெஸ்ட் கோ சைட் பை சைட் இன் தட் ஸ்டேட் ஆஃப் பிளெஸட்னஸ். வேலையும் ஓய்வும் எப்படிங்க ஒரே நேரத்துல போக முடியும்? இது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியலையா? ஒன்னு வேலை செய்யணும், இல்லனா ஓய்வு எடுக்கணும். ரெண்டும் எப்படி ஒன்னா நடக்கும்? இதுவும் நம்ம வழக்கமான வேலை ஓய்வு பற்றிய வரையறைகளை தாண்டி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சாதாரணமா வேலைன்னா கொஞ்சம் சிரமம், முயற்சி, சில சமயம் மன உளைச்சல் கூட இருக்கும் இல்லையா? ஓய்வுன்னா செயலற்ற நிலை, சோர்வை போக்குதல். ஆமா. இந்த யோக நித்திரை அல்லது சமாதி உறக்க நிலையில மனசு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். தேவையற்ற சிந்தனைகளால அலையடிக்கப்படாம ரொம்ப அமைதியா தெளிவா இருக்கு. கரெக்டா? ஆமா ஆமா. அதனால செய்யற செயல்கள், அதாவது வேலை கூட ஒரு விதமான சிரமமில்லாத தன்மையோட கிட்டத்தட்ட ஒரு இயல்பான ஓட்டம் மாதிரி நடக்கும். மனசு எதிர்க்காததால உடம்புக்கும் மனசுக்கும் தேவையில்லாத அழுத்தம் ஏற்படாது. நீங்க சொல்றது, இப்போ நாம ரொம்ப விரும்பி ஒரு வேலையை செய்யும்போது நேரம் போறதே தெரியாம, களைப்பே இல்லாம ஒருவித ஓட்டத்துல இருப்போமே, அந்த மாதிரிங்களா? ஆமா, அது ஒரு நல்ல ஒப்பீடு. அந்த ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்றோமே, அதோட இது ஒரு இன்னும் ஆழமான, இன்னும் நிலையான வடிவம்னு வச்சுக்கலாம். அங்க வேலையே ஒரு தியானம் மாதிரி ஆயிடும். அதனால வேலை நடந்தாலும் அது மனசுக்கு ஒரு பெரிய பாரமா தெரியாது. கிட்டத்தட்ட ஓய்வுல இருக்கிற மாதிரி ஒரு லேசான உணர்வு இருக்கும். ஓ. அதே சமயம் ஓய்வுங்கிறது வெறும் உடம்பு சும்மா கிடக்கிற நிலை இல்ல, அதுவும் ஒரு விழிப்புணர்வு கூடிய அனுபவமா மாறுது. உடல் ஓய்வில் இருந்தாலும் மனம் விழிப்புடன் அமைதியாக அந்த ஓய்வை அனுபவிக்கிறது. அதனால தான் வேலையும் ஓய்வும் ஒன்றாக செல்கின்றனன்னு சொல்றாங்க. வேலை செய்யணுமேங்கிற அந்த டென்ஷனும் இல்ல, ஓய்வு எடுக்கணுமேங்கிற அந்த சலிப்பும் இல்ல. ரெண்டும் ரொம்ப இயல்பா ஒருங்கிணைஞ்சு நடக்குது. ஆஹா. இதத்தான் குறிப்பு ஒரு பேரின்ப நிலை, ஸ்டேட் ஆஃப் பிளெஸட்னஸ்னு விவரிக்குது. அது வெறும் சந்தோஷமான உணர்ச்சி மட்டும் இல்ல, அது ஒரு ஆழ்ந்த அமைதி, ஒரு முழுமை, ஒரு விதமான நிறைவு. செயலுக்கும் ஓய்வுக்கும் நடுவுல இருக்கிற அந்த போராட்டம் இல்லாம போற ஒரு நிலை. கேட்கவே ரொம்ப, எப்படி சொல்றது, ரொம்ப உயர்ந்த நிலை மாதிரி இருக்கு. சரி, இப்படி ஒரு நிலைய அடையறதுல என்ன பயன்? எதுக்காக சாதாரண தூக்கத்தையும் விழிப்பையும் தாண்டி இப்படி ஒரு கஷ்டமான நிலைக்கு போகணும்? நம்ம பாட்டுக்கு நல்லா தூங்கி எழுந்து நம்ம வேலையை செஞ்சா போதாதா? மிகச் சரியான கேள்வி, நியாயமான கேள்விதான். எதுக்கு இந்த மெனக்கெடல், இந்த சிரமமெல்லாம் எதுக்கு? இதுக்கான ஒரு பதில அல்லது ஒரு தூண்டுதல சுவாமிஜி தாயுமானவரோட ஒரு மேற்கோள் மூலமா காட்டுறாரு. இதுதான் இந்த குறிப்போட ஒரு முக்கியமான அம்சம் சொல்லலாம். ஆமா, நானும் அதை கவனிச்சேன். தாயுமானவர் என்ன கேக்குறாருன்னா, சாதாரண உறக்கத்தாலும் விழிப்பாலும் என்ன பயன்? ஆஃப் வாட் யூஸ் ஆர் ஆர்டினரி ஸ்லீப் அண்ட் வேக்ஃபுல்னஸ். அடேங்கப்பா, என்னமா கேட்டார் பாருங்க. நாம தினமும் வாழ்ற இந்த அடிப்படை விஷயங்களே கேள்வி கேட்கிறார். நம்ம வாழ்க்கை முழுசும் தூக்கம், விழிப்பு, இது ரெண்டுலயும் ஓடிடுது. இதனால என்ன பெரிய பிரயோஜனம்னு அவர் கேக்குறார். ஆமா, இது மேரோட்டன்னா பார்த்தா கொஞ்சம் தீவிரமா தோணலாம். ஆனா அவர் எதையோ ஆழமா தேடுறார், ஒரு நிலையான அர்த்தத்தை தேடுறார். உண்மைதான். நிச்சயமா அவர் இந்த சாதாரண அனுபவங்களுக்கு மேல இன்னும் ஆழமான நிலையான ஒன்ன தேடுறார். அவர் தேடுறது என்னன்னு அடுத்த வரியிலேயே சொல்றார் பாருங்க. என் உறக்கமானது விழிப்புடன் கலக்கும்போது நான் ஞானம் அடைவேன். I shall have attained enlightenment when my sleep merges into wakefulness. பாருங்க, மறுபடியும் அதே இணைப்பு வருது, உறக்கமும் விழிப்பும் கலப்பது. அப்படி கலக்கும்போது என்ன கிடைக்குமா? ஞானம், என்லைட்மெண்ட். ஞானமா? என்லைட்டன்மெண்டா? ஆமா, இதுதான் அந்த சமாதி உறக்கத்தோட இறுதி இலக்குன்னு சொல்லப்படுது. அப்போ இந்த சமாதி உறக்கம்ங்கிறது ஏதோ உடம்புக்கோ மனசுக்கோ நல்லது பண்ற ஒரு டெக்னிக் மட்டும் இல்ல, இது ஆன்மீகத்தோட உச்சகட்ட நிலையான ஞானத்துக்கே வழின்னு சொல்றாங்களா? ஒருவேளை சரி, ஞானத்தை தேடாத ஒருத்தருக்கு
அதாவது வாழ்க்கையில கொஞ்சம் அமைதியையும் தெளிவையும் ஒரு ஆழமான புரிதலையும் தேடுற ஒரு சாதாரண மனுஷனுக்கு இந்த சமாதி உறக்க கருத்து எப்படி பயன்படும்? இது ரொம்ப எட்டாத விஷயமா தெரியுதே. நல்ல கேள்வி. ஞானம்ங்கிறது ஒரு பெரிய வார்த்தை. அதை எல்லோரும் உடனடியா இலக்கா நினைக்க மாட்டாங்க, உண்மைதான். ஆனா இந்த சமாதி உறக்கத்துக்கு பின்னால இருக்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டா அது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் பல விதங்கள்ல பயன்படும். முக்கியமா இது நாம உலகத்தை பார்க்கிற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருத்து. நாம இயல்பா எப்படி யோசிக்கிறோம்? நல்லது ஒரு பக்கம், கெட்டது ஒரு பக்கம், இன்பம் எக்ஸ் துன்பம், நான் எக்ஸ் மற்றவர்கள், வேலை எக்ஸ் ஓய்வு, தூக்கம் எக்ஸ் விழிப்பு, இப்படி எல்லாத்தையும் எதிரெதிரா ரெட்டையா அதாவது டியூவாலிட்டியா புரிச்சு பார்க்கறோம் இல்லையா? ஆமா ஆமா, அப்படித்தான் பாக்குறோம். இந்த இருமை நிலைதான் நம்ம மனசுல பல போராட்டங்களுக்கும் குழப்பங்களுக்கும் காரணம். ஒன்னு வேணும்னா இன்னொன்னு வேண்டான்னு நினைக்கிறோம், அதற்காக போராடுறோம். உண்மைதான். இந்த சமாதி உறக்கம் அல்லது யோக நித்ரைங்கிற கருத்து இந்த இருமை நிலையை தாண்டி போக சொல்லுது. எதிரெதிராக தோன்றும் விஷயங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமைய, ஒரு இணக்கத்தை கண்டுபிடிக்க சொல்லுது. சாதாரண தூக்கம் உடம்புக்கு நல்லது, புத்துணர்ச்சி கொடுக்குது. சாதாரண விழிப்பு மனசை ஈடுபடுத்துது, வேலை செய்ய உதவுது. ஆனா ரெண்டுமே ஒரு எல்லையோடு நிக்குது. தாயமானவர் கேட்டா மாதிரி, இதனால மட்டுமே வாழ்க்கையோட முழு அர்த்தமும் கிடைக்குமா, முழுமையான நிறைவு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா சந்தேகம்தான். அதுக்கு இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த நிலை தேவைப்படுது. அந்த ஒருங்கிணைந்த நிலைதான் சமாதி உறக்கம். அப்போ இது ஒரு பேலன்ஸ் மாதிரிங்களா, இல்ல அதுக்கும் மேலையா? எப்படி சொல்றது? பேலன்ஸுங்கிறத விட ஒருங்கிணைப்புங்கிற வார்த்தை இன்னும் பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேலன்ஸ்னா தராசு மாதிரி, ஒன்னு ஏறுனா இன்னொன்னு இறங்கும். இங்க அப்படி இல்ல. இங்க ரெண்டும் சேர்ந்து ஒன்னாயிடுது, ஒரு புது நிலையா மாறுது. உடல் ஓய்வில் இருக்கலாம், ஆனா மனம் விழிப்புடன் இருக்கு. செயல் நடந்துகிட்டே இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஆழமான அமைதி நிலவும். ஓ, இதுதான் அந்த ஒருங்கிணைப்பா? ஆமா, இந்த நிலை வெறும் உடல் மன அளவு தாண்டி நம்மளோட உணர்வு நிலையே மாற்றுது. நம்ம வழக்கமான நான் தூங்குறேன், நான் விழித்திருக்கேன், நான் வேலை செய்யறேன், நான் ஓய்வு எடுக்கிறேங்கிற அந்த குறுகிய வட்டத்தை உடைக்குது. அதனால ஞானத்தை தேடலனா கூட வாழ்க்கையில ஒரு விதமான ஆழமான அமைதி, நிதானம், பதட்டம் இல்லாத செயல்பாடு, தெரிவான புரிதல் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கருத்து நிச்சயமா ஒரு வழிகாட்டியா இருக்கலாம். ஆஹா, ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரின் இந்த ஒரு பக்க குறிப்பிலிருந்து சமாதி உறக்கம்ங்கிற எவ்வளவு ஆழமான ஒரு விஷயத்தை நாம இன்னைக்கு பார்த்திருக்கோம். தூக்கமும் விழிப்பும் எதிரிகள் இல்ல, அது ரெண்டையும் யோக பயிற்சி மூலமா இணைக்க முடியும். அப்படி இணைக்கும் போது ஒரு தீவிரமான கூர்மையான விழிப்புணர்வும் அப்புறம் வேலையும் ஓய்வும் கூடவே போற ஒரு பேரின்ப நிலையும் கிடைக்குது. கடைசியா தாயுமானவர் சொன்ன மாதிரி இது ஞானத்துக்கே கூட வழிவகுக்கலான்னு புரிஞ்சுக்கிட்டோம். உண்மையிலே ஒரு சின்ன குறிப்புக்குள்ள எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு. இது ஒரு சிந்தனை கடல் மாதிரி இருக்கு. நிச்சயமா. சுருக்கமா சொன்னா இதன் மையக் கருத்து இதுதான். நம்மளோட அடிப்படை நிலைகளான தூக்கம், விழிப்பு இரண்டையும் ஏதோ எதிரெதிர் சக்தியா பார்க்காம தொடர்ச்சியான தீவிரமான உள் விழிப்புணர்வு மூலமா அதை இணக்கமாக்கி ஒருங்கிணைக்கணும். இது வெறும் ஓய்வுக்கோ இல்ல சுறுசுறுப்புக்கோ அப்பாற்பட்ட ஒரு முழுமையான நிலை. அந்த பேரின்ப நிலைங்கிறது ஏதோ ஸ்வர்க்கத்துல கிடைக்கிற சுகம் மாதிரி இல்ல. அது இங்கேயே இந்த வாழ்க்கையிலேயே செயல் செஞ்சுகிட்டே இருக்கும்போது அடையக்கூடிய ஒரு சமநிலை, ஒரு நிறைவு. செயல் செய்யும்போதே ஓய்வின் அமைதி, ஓய்வில் இருக்கும்போதே செயலுக்கான விழிப்புணர்வு, இதுதான் அந்த ஒருங்கிணைந்த நிலை. இது நம்ம இருப்போட ஆழத்தை தொடர ஒரு விஷயம். அருமை, ரொம்ப ஆழமான கருத்துக்கள். சரி, நம்ம இந்த விரிவான அலசலுக்கு பிறகு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க ஒரு விஷயம் இருக்கு. இந்த குறிப்பு என்ன சொல்லுது? விழித்திருக்கும் போதே தூக்கம் மாதிரி மனசுல தேவையற்ற சிந்தனை ஓட்டம் இல்லாம அமைதியா இருக்கணும்னு சொல்லுது இல்லையா? ஆமா. சரி, ஞானம், சமாதி இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஆனா நம்மளோட இந்த பரபரப்பான அன்றாட வாழ்க்கையில எவ்ளோ டென்ஷன், வீட்டு பிரச்சனைகள், சோஷியல் மீடியான 1000 கவனச்சிதறல்கள் இருக்கு. இதுக்கு மத்தியில அந்த தூக்கம் மாதிரியான மன அமைதியின் சின்ன சின்ன துளிகளை, அந்த விழிப்புணர்வு கலந்த அமைதிய எப்படி நம்ம நாள் முழுக்க கொண்டு வர முடியும்? வேலைக்கு நடுவுல இல்ல சாதாரணமா ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட அந்த உள் அமைதிய, அந்த தேவையற்ற சிந்தனை ஓட்டத்திலிருந்து விடுபட்ட நிலைய ஒரு நொடியாவது உணர நாம என்ன சின்ன சின்ன முயற்சிகள் செய்யலாம்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விரிவான அலசலில் எங்களோடு இணைந்திருந்த உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.